ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள். நேற்று மெகா ஆக்ஷன் வேறு மாதிரி போச்சு. மொத்தம் 10 அணிகள் வெவ்வேறு பிளேயரை சூப்பராக ஆக்ஷனில் பிக் பண்ணாங்க. ஸோ அந்த ஒவ்வொரு அணியும் எந்தெந்த பிளேயர் பிக் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ கோடிக்கு பிக் பண்ணியிருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலாக நம்ம பார்த்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 7 வீரர்களை நேற்று பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நூர் அகமதை 10 கோடி ரூபாய்க்கு கொடுத்து ஏலத்தில் எடுத்திருக்காங்க. நம்ம தமிழக வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வினை 9.75 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. ஸோ அடுத்து டெவன் கான்வே பார்த்தீங்கன்னா 6.25 கோடி ரூபாய்க்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் ஏலத்தில் எடுத்திருக்காங்க. கலீல் அகமதை 4.80 கோடி ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க. ரச்சின் ரவீந்திராவை 4 கோடி ரூபாய்க்கு ஆர்டிஎம்ல யூஸ் பண்ணி அவர் தக்க வச்சிருக்காங்க. ராகுல் திருப்பாத்தியை கிட்டத்தட்ட 3.40 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுத்திருக்காங்க. அடுத்து நம்ம தமிழக வீரர் விஜய் சங்கரை 1.20 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுத்திருக்காங்க. ஸோ நேற்று மட்டுமே கிட்டத்தட்ட 7 பேரை ஆக்ஷனில் சென்னை சூப்பர் கிங்ஸ் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 115 கோடி ரூபாய்க்கு கையில் பக்கம் இருக்கிறது. ஸோ அடுத்து டெல்லி கேபிட்டல்ஸை பார்த்தோம்னா கேஎல் ராகுலை எடுத்திருக்காங்க 14 கோடி ரூபாய்க்கு. மிச்சில் ஸ்டார்க்கை பார்த்தீங்கன்னா 11.75 கோடி ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க. நட்ராஜனை 10.75 கோடி ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க. ஜாக் வெரிஸ் 9 கோடி ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க. ஹாரி ப்ரூக்கை 6.25 கோடி ரூபாய்க்கு டெல்லி கேபிட்டல்ஸ் அணி எடுத்திருக்காங்க. அசிட்டோஷ் சர்மாவை பார்த்தீங்கன்னா 3.80 கோடி ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க. மோஹித் சர்மாவை 2.20 கோடி ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க. சமீர் ரிஸ்வியை 95 லட்சத்துக்கு எடுத்திருக்காங்க. கருண் நாயரை சமீர் ரிஸ்வியை பார்த்தீங்கன்னா 95 லட்சத்தை எடுத்திருக்காங்க. கருண் நாயரை பார்த்தீங்கன்னா 50 லட்சம் ரூபாய்க்கு நேற்று எடுத்திருக்காங்க. ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் கிட்டத்தட்ட 9 பேரை நேற்று எடுத்திருக்காங்க. ஸோ குஜராத் டைட்டன்ஸ் அணி பார்த்தோம்னா ஜோஸ் பட்லரை 15.75 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுத்திருக்காங்க. முகமது சிராஜை பார்த்தீங்கன்னா 12.25 கோடி ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க. கைசோ ரபாடாவை பார்த்தீங்கன்னா 10.75 கோடி ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க. பிரசித் கிருஷ்ணாவை பார்த்தீங்கன்னா 9.50 கோடிக்கு எடுத்திருக்காங்க. மணிபால் லோம்ராரை பார்த்தீங்கன்னா 1.70 கோடி ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க. குமார் குஷாகரா பார்த்தீங்கன்னா 65 லட்சத்துக்கு எடுத்திருக்காங்க. மன்வர் சுத்தரை 30 லட்சத்துக்கு எடுத்திருக்காங்க. அனுஜ் ராவத்தையும் 30 லட்சத்துக்கு எடுத்திருக்காங்க. நிஷாந்த் சிந்தியும் 30 லட்சத்துக்கு எடுத்திருக்காங்க. ஸோ அடுத்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் யார் எடுத்திருக்காங்க பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் ஐயரை கிட்டத்தட்ட 23.75 கோடி ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க. ஆண்ட்ரிச் நோர்கியாவை பார்த்தீங்கன்னா 6.50 கோடி ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க. குண்டின் டிகாவை பார்த்தீங்கன்னா 3.60 கோடி ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க. அன்கிரீஸ் ரகுவன்சியை பார்த்தீங்கன்னா 3 கோடி ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க. ரஹமதுல்லா குர்பாஸை பார்த்தீங்கன்னா 2 கோடி ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க. வைபவ் அரோராவை பார்த்தீங்கன்னா 1.80 கோடி ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க. மயன்க் மார்க்கண்டியா பார்த்தீங்கன்னா 30 கோடி ரூபாய்க்கு பிக் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்டை 27 கோடி ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க. ஆவேஷ் கானை பார்த்தீங்கன்னா 9.75 கோடி ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க. டேவிட் மில்லரை பார்த்தீங்கன்னா 7.5 கோடி டேவிட் மில்லரை பார்த்தீங்கன்னா 7.50 கோடி ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க. அப்துல் சகமதை பார்த்தீங்கன்னா 4.20 கோடி ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க. மிச்சில் மார்ஸை பார்த்தீங்கன்னா 3.40 கோடிக்கு எடுத்திருக்காங்க. ஹெய்டன் மார்க்கரை பார்த்தீங்கன்னா 2 கோடிக்கு எடுத்திருக்காங்க. ஹாரியன் ஜூயலை பார்த்தீங்கன்னா 30 லட்சத்துக்கு எடுத்திருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் யார் யார் எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட்டை பார்த்தீங்கன்னா 12.50 கோடி ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க. நமன் தேயரை பார்த்தீங்கன்னா 5.25 கோடி ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க. ராபின் மின்ஸை பார்த்தீங்கன்னா 65 லட்சத்துக்கு எடுத்திருக்காங்க. கருண் சர்மாவை பார்த்தீங்கன்னா 50 லட்சத்துக்கு எடுத்திருக்காங்க. அடுத்து பஞ்சாப் கிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயரை பார்த்தீங்கன்னா 26.75 கோடி ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க. யசுந்தர சேகலை பார்த்தீங்கன்னா 18 கோடி ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க. ஹர்ஷ்தீப் சிங்கை பார்த்தீங்கன்னா 18 கோடி ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க. மார்க்கஸ் ஸ்டாயினிஸை பார்த்தீங்கன்னா 11 கோடி ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க. நீல் வெதாராவை பார்த்தீங்கன்னா 4.20 கோடி ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க. கிளென் மேக்ஸில் பார்த்தீங்கன்னா 4.20 கோடி ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க. வைசாக் விஜயகுமாரை பார்த்தீங்கன்னா 1.80 லட்சத்துக்கு எடுத்திருக்காங்க. யாஸ் தாகூரை பார்த்தீங்கன்னா 1.60 வைசாக் விஜயகுமாரை பார்த்தீங்கன்னா 1.80 கோடி ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க. யாஸ் தாகூரை பார்த்தீங்கன்னா 1.60 கோடி ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க. ஹர்ப்ரீத் பிராரை பார்த்தீங்கன்னா 1.50 கோடி ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க. விஷ்ணு வினோதை பார்த்தீங்கன்னா 95 லட்சத்துக்கு எடுத்திருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் யார் யாரெல்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்னா ஜோப்ரா ஆர்ச்சரை பார்த்தீங்கன்னா 12.50 கோடி ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க. வனிது அசராங்காவை பார்த்தீங்கன்னா 5.25 கோடி ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க. மகேஷ் தீக்ஷனாவை பார்த்தீங்கன்னா 4.40 கோடி ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க. ஆகாஷ் மத்தோலை பார்த்தீங்கன்னா 1.20 கோடி ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க. குமார் கார்த்திகேவை பார்த்தீங்கன்னா 30 லட்சத்துக்கு எடுத்திருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ராயல் சேலஞ்ச் பெங்களூர் ஜோஸ் ஹேசல்வுட்டை பார்த்தீங்கன்னா 12.50 கோடி ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க. பிலிப் ஷால்ட்டை பார்த்தீங்கன்னா 11.50 கோடி ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க. ஜித்தேஷ் சர்மாவை பார்த்தீங்கன்னா 11 கோடி ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க. லியம் லிவிங்ஸ்டன் பார்த்தீங்கன்னா 8.75 கோடி ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க. ரஷிக் டாரை பார்த்தீங்கன்னா 6 கோடி ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க. சுயாஸ் சர்மாவை பார்த்தீங்கன்னா 2.60 கோடிக்கு எடுத்திருக்காங்க.
ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பார்த்தீங்கன்னா, இஷான் கிஷான 11.25 கோடி ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க. முகமது ஷமியை பார்த்தீங்கன்னா 10 கோடிக்கு எடுத்திருக்காங்க. ஹர்ஷல் பட்டேலை பார்த்தீங்கன்னா 8 கோடிக்கு எடுத்திருக்காங்க. அபினவ் மனோரை பார்த்தீங்கன்னா 3.20 கோடி ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க. ராகுல் சஹாரை பார்த்தீங்கன்னா 3.20 கோடி ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க. ஆடம் ஜாம்பவை பார்த்தீங்கன்னா 2.40 கோடி ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க. சமர்ஜித் சிங்கை பார்த்தீங்கன்னா 1.50 கோடி ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க. அதர்வா டைடை பார்த்தீங்கன்னா 30 லட்சத்துக்கு தக்க வச்சிருக்காங்க. ஓகே கைஸ், இதுதாங்க நேற்று ஐபிஎல் ஆக்ஷனில் முதல் நாள் ஆக்ஷனில் எல்லா டீமும் தக்க வைத்த பிளேயர்ஸு. ஓகே கைஸ், இதுதாங்க நேற்று நடைபெற்ற மெகா ஆக்ஷனில் ஐபிஎல்லில் வந்து 10 அணிகளுமே தக்க வச்ச வீரர்கள் லிஸ்ட்டு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச வீரர்கள் வந்து இன்னும் வராமல் இருக்காங்க. இன்றைக்கி நடக்கக்கூடிய 2ஆம் நாள் ஆட்டத்தில் இன்னும் நிறைய வீரர்கள் வந்து ஓகே கைஸ், இந்த லிஸ்ட்டு தாங்க நேற்று ஐபிஎல் ஆக்ஷனில் எடுக்கப்பட்ட மொத்த வீரர்கள் லிஸ்ட்டு. எல்லா அணிகளுமே எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 72 பேர் மேலே நேற்று வந்து சோல்ட் ஆகியிருக்காங்க. ஸோ இந்த ஐபிஎல்லில் உங்களுக்கு எந்தெந்த பிளேயர்ஸ் வந்து பிடிச்ச பிளேயர்ஸ் இன்னும் ஆக்ஷனில் வராமல் இருக்காங்க அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள்.